Hallelujah, hallelujah. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். விசுவாசத்தை தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தோட ஞானசாமர்கள் ரட்சிக்கப்படுவார் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவ ஞானசாமர்கள் கிறிஸ்துவ கைது கொள்ள முடியாது. கதாவே தர்மசன் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள முடியாது. ஆண்டவர் மரஜன்மம் முழுக்கிறது புதிய வாழ்க்கை வாழ முடியாது. நம்மளை ஆயத்தப்படுத்தும் ஞானசாமர்களை ஆயத்தப்படுத்தும் பலப்படுத்தும் தேவ கிருபையை நிறைத்திடும் பரிசுத்தாவியெல்லாம் நம்மளுடைய ஆட்கொள்ளும்படியே செய்யும். ஹalleluya. ரத்தத்தை இயேசு ரத்தத்தை இயேசு ரத்தத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆமென் யோர்தான் நதியில் இறங்கி ஞானசாம் பெற்று நமக்கு அதாவது மாதிரியை காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவே மாதிரி. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்துக்குரிய தண்டனை ஏற்றுக்கொண்டு பாவத்தை பரிகரிக்கும்படியாய் மரணத்தை பரிகரிக்கும்படியாய் ஆமென் பரலோக பூமியிலே தேடி வந்தார். அவர் ஞானசாம் பெற்று கரையேறின போது வானம் திறக்கப்பட்டது. இவரின் நேசகுமாரனுடைய பிரியமாயிருக்கிறார் என்று சாட்சி. இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனுக்கு குமாரனாயிருக்கிறார். குமாரனாய் கிறிஸ்து ஞானசாம் பெற்று கரையேறும் போது நேசகுமாரனாய் மாறினார். இவரின் நேசகுமாரன் பிரியமாயிருக்கிறேன் பிரியமானவராய் மாறினார். இன்னைக்கு ஞானசாம் பெறப்பட்ட பிள்ளைகள் இதுவரைக்கும் அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து பிள்ளைகளாய் மாறிக்கொண்டார். ஆமென். யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தின்படி பிள்ளைகளாக்கப்பட்ட இவர்கள் இன்னைக்கு ஞானசாம் பெறும்போது நேச பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார். பிரியமாயிருக்கிற தேவன் சாட்சி கொடுப்பார். இயேசு காண்பித்த மாதிரியின்படி இந்த ஞானசாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தவர்கள் பிள்ளைகளை கர்த்தர் உன்னோடு ஆயத்தப்படுத்தும். தேவ கிருபையால் நிறைத்தருளும், அவளை பலப்படுத்தும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு நல்மனசாட்சி உடன்படிக்கை பண்ண போகிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது கிறிஸ்துவுக்கு உள்ளாக்கும் ஞானசாம். கலாத்தியர் 3:27 சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவுக்குள்ளாகும் ஞானசாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாகி கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள போற பிள்ளைகளை ஒன்னோடு ஆயத்தப்படுத்தும்.
கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவுள்ளால் வாழும்படியான கிருபையை தந்தனர். தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மறுஜென்மம் கொடுக்கிறது. அவன் ஆண்டவரே தீத்து 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த புதிதாக்கல் நாம ரட்சித்தார் எழுதியிருக்கிறது. ஆண்டவரே உங்க சோதரம் சோதரம் ஆண்டவரே 2:38 அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதயத்திலே குத்தப்பட்டவா என்ன செய்யணும் கேட்ட மக்களை பார்த்து பேதுரு சொன்னார், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்படி நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இன்றைக்கும் பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரே சோதனைப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்தாவின் வரத்தை பெற்று ஆண்டவர்களை வாழ்வதற்கு அவளை ஆயத்தப்படுத்தும். தேவனே கிறிஸ்தவ ஜீவியம் இயேசு காண்பித்த மாதிரியை பின்பற்றுகிற ஜீவியமாய் காணப்படட்டும். இயேசு ஆண்டவரே சோதரம் சோதரம் பாவத்தை பரிகரித்து ஆமென் மரணத்தை பரிகரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் இருக்கிறபடினாலே உயிர்த்தெழுந்த சதாகாரம் நித்தியத்திலே நித்தியமாய் இயேசுவோடு நித்தியமாய் வாழக்கூடிய மெய்யான வாழ்க்கையை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தாவே உமக்கு சொந்த பாக்கியத்தை தந்தீர், மனக்கண்ணை திறந்தீர். ஆண்டவரே உமக்கு சோதர விசுவாசத்தை தந்தீர், அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரே சோதர இன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்று தமிழ பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்காய் கர்த்தர் கிருபை செய்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை கர்த்தரை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதுக்காக ஆயத்த வந்த பிள்ளைகளுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிலும் உடைய ஆயத்தப்படுத்தும், உடைய பலப்படுத்தும், தேவ கிருபையால் நிறைத்தருளும். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்குவீராக. ஆவியானவரே ஆவியானவரே வல்லமையாய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஞானச ஆராதனையுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ நடத்தும் உடைய நாமத்தை மயப்படுத்தும் உடைய கிருபையை விளக்கம். ஆமென். கர்த்தாவே உடைய கரம் குடி அடியானை பலப்படுத்தும், தேவ கிருபையால் நிறைத்தருளும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள். இதோ உலகத்தின் முடிவு இருந்தோம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆமென். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞானஸ்நானம் கொடுக்க அடியானை பலப்படுத்தும், தேவ கிருபையால் நிறைத்தருளும். ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரே பரிசுத்தாவினால் நிரப்பி ஆட்கொண்டருளும். உன்னத பலனை வந்து தாங்கிடும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் விட்டு பூமியில் தேடி வந்தார் விசுவாசிக்கிறியா? அவர் கல்வாரி சிலுவையின் பாவத்துக்குரிய தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொண்டார், அவருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிறியா? அவருடைய பாவத்தை அறிக்கை செய்த போது பாவத்தை மன்னித்தார் என்று விசுவாசிக்கிறியா? பாவ மன்னிப்பு ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டு அவருடைய பரிசுத்தாவின் வரத்தை பெறுவேன் எழுதியிருக்கிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படி ஆமென் பெல்சியாவாகிய இவளை ஆமென் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், மரணமிருந்த உண்மையாரு அவருடைய ஜீவனிடத்தை பெறுவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் பூமியில் தேடி வந்தார் விசுவாசிக்கிறியா? கல்வாரி சிலுவையில் பாவத்துக்குரிய தண்டனை ஏற்றுக்கொண்டு உனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் விசுவாசிக்கிறாயா? பாவத்தை அறிக்கை செய்த போது உன் பாவத்தை மன்னித்தான் விசுவாசிக்கிறாயா? ஆமென். பாவ மன்னிப்பின் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அவருடைய பரிசுத்தாவின் வரத்தை பெறுங்கள் சொல்லப்பட்ட வேத வசனத்தில். ஆமென். சாட்சியாகி உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், மரணபரியந்த உண்மையாயிரு ஜீவனத்தை பெறுவாய். நீ உன்னை ஆண்டவர் உனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் பூமியில் தேடி வந்தார்னு விசுவாசிக்கிறியா? உன்னுடைய பாவத்தை அக்கிரமத்தை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார்னு விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தவன் பாவத்தை மன்னித்தார்னு விசுவாசிக்கிறாயா? பாவ மன்னிப்பின் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் வரத்தை பெறுவி என்று சொல்லப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படி நீங்கள் சர்ஜாதை சீசராக்கி பிதா குமார் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுங்க, உலகத்து முடிவில் சரளான் கூட இருக்கேன்னு சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் கட்டளையின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், மரணபரியந்த உண்மையாரு ஜீவனத்தை பெறுவார்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோண்டு பூமியில் உன்னை தேடி வந்தான்னு விசுவாசிக்கிறியா? உன்னை பாவத்தை அக்கிரமத்தை கல்வாரி சிலுவை சுமந்து தீர்த்தான்னு விசுவாசிக்கிறாயா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை அறிக்கை செய்த போது உன் பாவத்தை மன்னித்தான்னு விசுவாசிக்கிறாயா? பாவ மன்னிப்பு ஞானசாம்பரோடு பரிசுத்தாவின் வரத்தை பெறும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படி நீங்கள் சீசராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் ஞானசாமி கொடுங்க. உலகத்தின் முடிவை சரலான் கூட இருந்து சொன்ன ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவராய் ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசாமி கொடுக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோண்டு பூமியில் தேடி வந்தார்னு விசுவாசிக்கிறீரா? ஆமேன். ஒரு கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்தை அக்கிரமத்தின் தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிறாயா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்த பாவத்தை மன்னித்தான் விசுவாசிக்கிறார். பாவ மன்னிப்பின் ஞானசாமி பெற்றீர்களோ அவர்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படி சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானசாமி கொடுங்கள். உலகத்தின் முடிவு சகலால் உணர்வு இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி லேவி ஆகியவை. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசாமி கொடுக்கிறேன். மனபரிந்த உண்மையில் ஜீவனத்தை பெறுவீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோண்டு பூமியிலே தேடி வந்தார்னு விசுவாசிக்கிறீர்களா? கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய பாவத்துக்கு தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் விசுவாசிக்கிறீர்களா? அதிலே பாவத்தை அறிக்கை செய்த போது பாவத்தை மன்னித்தார்னு விசுவாசிக்கிறீர்கள். பாவ மன்னிப்பில் ஞானசாமி பெற்றுக் கொள்ளுங்கள். அப்புறம் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் சொல்லப்பட்ட வேதவாசத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கொடுத்த கட்டளையின்படி சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானசாமி கொடுங்கள். உலகத்தின் முடிவு சரளம் கூட இருக்கு சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி அருமையானவனு சகோதரனுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானசாமி கொடுக்கிறேன். மரணபரியந்த உண்மையாயிரு அப்படி ஜீவனத்தை பெறுவீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோண்டு பூமியிலே தேடி வந்தார்னு விசுவாசிக்கிறியா? ஒரு கல்வாரி சிலுவையிலே பாவத்தை அக்கிரமத்தை தண்டனை ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்து விசுவாசிக்கிறியா? விடுதலை பாவத்தை அறிக்கை செய்த போது ஆமென் பாவத்தை மன்னித்தான் விசுவாசிக்கிறாயா? பாவ மன்னிப்பில் ஞானசாமி பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படி இந்த பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படி நீங்கள் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானசாமி கொடுங்கள். உலகத்தின் முடிவு சகலான் கூட சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்றைக்கு குமாராகி உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசாமி கொடுக்கிறேன். ஆண்டவரின் உண்மையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோண்டு பூமியிலே உன்னை தேடி வந்தான்னு விசுவாசிக்கிறியா? அவன் பாவத்துக்கு தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தான்னு விசுவாசிக்கிறேன். பாவத்தை அறிக்கை செய்தவர் பாவத்தை மன்னித்தான்னு விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பில் ஞானசாமி பெற்றுக் கொள்ளுங்கள். அவளுக்கு பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் சொல்லப்பட்ட வேதவசனத்தின்படி ஆமென். ஆண்டவராய் இயேசு கொடுத்த கட்டளையின்படி சீசராக்கி அவளுக்கு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானசாமி கொடுங்கள். உலகத்தின் முடிவு சரளான் கூட சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆமென். அதன் ஆகி உனக்கு ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானசாமி கொடுக்கிறேன். மரணபரிந்த உண்மையாயிரு அவளுடைய ஜீவனத்தை பெறுவாய். ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, ஆண்டு வானம் பூமி எல்லாம் சிருஷ்டித்தவர், மனிதர்களை தாயின் மேலே உருவாக்கி படைத்தவரும் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தை சகலத்தை கொடுக்கிற ஆண்டவராகிய தேவன் பரலோண்டு பூமிகளை தேடி வந்த அன்பு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். பாவத்துடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே பாவத்தின் சம்பளமாய் மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கி உயிர்த்தெழுந்து சதாகாலம் ஜீவிக்கிறவராகவும் எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறீர். ஆண்டவரே சோதனம் ஆயத்தம் பண்ண மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக்கொள்ள சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே எங்களுக்காய் பிதாவின் வலது பாசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். அந்த ஆண்டவராய் இயேசு சீக்கிரம் வருவீர் என்று நாங்கள் விசுவாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே நமக்கு சோத்திரம் சோத்திரம். ஒரு இருக்கிறவனமாய் நாங்கள் அவரை தரிசிக்கப்படுவதினாலே அவருக்கு ஒப்பாயிருப்பவன் அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடன் இருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ள சொல்லப்பட்ட வேதவசனத்தின்படி கதை எல்லா அர்த்தங்களை சுத்திகரித்துக் கொள்ள தேவன் கிருபையின்படியாக ஜெபிக்கிறோம். இன்று ஆண்டவரே ஞானஸ்நானத்தினால் உடன்படிக்கப்பட்ட அருமை பிள்ளைகள் எல்லாரும் உடன்படிக்கையை காத்துக்கொள்ள உடன்படிக்கையை உண்மையாயிருக்க கர்த்தாவே சோதரம் சோதரம் ஒரு மறுஜன்மம் ஆண்டவர்களுக்கு எடுத்து ஒரு புதிய வாழ்க்கை வாழ மறுஜன்ம வாழ்க்கை வாழ நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இன்றைய கிறிஸ்துக்குள்ளாக ஞானசாமி கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
அவளை பாதுகாப்பீராக. தேவ கிருபையால் நிறைப்பீராக. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி ஆட்கொள்ளுவீராக. முடிவிருந்த அன்பிலே நிலைத்திருக்க, மரணமிருந்து உண்மையிருந்து ஜீவனிடத்தை பெற்றுக்கொள்ள எல்லாரையும் கர்த்தர் பாத்திரமாய் மாற்றும். கர்த்தாவே, கூட வந்து கடந்து வந்து பக்கத்து எல்லா தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திரணும். ஆண்டவரே, நமக்கு விசேஷமாய் இன்னும் ஞானசாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானசாம் பெற்று உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள, கர்த்தாவே மறுஜன்மம் முழுக்க எடுத்துக்கொள்ள, தேவனை கிறிஸ்துக்குள்ளா ஞானசாமி கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோத ஆராதனை மட்டும் நடத்தி இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவருக்கு முன் செல்ல முடியாது ஜெபிக்கிறோம். பின் சென்று காத்துக்கொண்ட தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு முன் சென்று பின் காத்தவரே, இந்த சமூகம் குடிநீரை வழி நடத்துவோருக்காக ஜெபிக்கிறோம். அது எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து பாதுகாத்தரணும். திருக்கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமை மேல கர்த்தருக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்னும் சகல பரிசுத்தவான்களோடு கூட விசேஷமாய் ஞானசாம் பெற்று உடன்படிக்கை பண்ண அருமை பிள்ளைகளோடும் தேவ கிருபை எந்நாளும் கூட இருப்பதாக. ஆண்டவருக்கே மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையோ அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையோ அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். அவரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் எந்த உள்ளத்தில் போற மாதிரி கட்டு வண்டி எங்க இருக்கு? கொஞ்சம் முன்னே கொண்டு போ, நான் வந்துடுவேன். எப்படி கிளம்பணும் ஓடி இருந்தேன். விட்டு இந்த ஆற்று சிக்னல் வைக்கிறது ஆனால் நடக்காது. பார்க்கலாம் இல்லை அவர்
சந்தோஷம் பொங்கும். சந்தோஷம்